Hi students. So இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப முக்கியமான क्वेश्चन ஆப்டிக்ஸ்ங்கற லெசன்ல வரக்கூடிய ஒரு 5 மார்க் क्वेश्चन. என்ன அப்படினா laws of refraction using Huygens principle. அந்த क्वेश्चन வந்து எப்படி கொடுத்திருப்பான்? Proof of what? Laws of refraction. அதாவது laws of refraction வந்து ப்ரூவ் பண்ணனும். எதை யூஸ் பண்ணி அப்படினா Huygens principle. Huygens principle இருக்குன்னு சொல்லிருப்போம் இல்லையா? Huygens principle நம்ம எதை பத்தி படிச்சிருப்போம்? Propagation of wave front இல்லையா? ஓகே நம்ம விஷயத்துக்கு வரோம். Laws of refraction ஒரு பேர் இருக்கு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணது யார் அப்படினா ஃபர்ஸ்ட் அந்த லாவை வந்து கொடுத்தது யார் அப்படினா மிஸ்டர் ஸ்னெல் என்கிறவர். அதனால அதை வந்து ஸ்னெல்ஸ் லான்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்த ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? sin I by sin R is equal to n2 by n1. சோ இதுதான் நான் இப்ப ப்ரூவ் பண்ண போறேன். சோ அதுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு refracting surface C one refracting surface x y ன்னு எடுத்துக்கலாம். இல்ல இது ஒரு denser medium கூட எடுத்துக்கலாம். இல்லையா? denser medium for example glass. சோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லையா? சோ அப்ப இது வந்து என்னது? ஒரு denser medium. மேல வந்து பாத்தீங்கன்னா rarer medium air. இது வந்து rarer அப்படினு சொல்லலாம். சோ இங்க ஒரு லைட் சோர்ஸ் இருக்கும். இல்லையா? சோ லைட் சோர்ஸ் என்ன பண்ணும்? லைட்ட வந்து எமிட் பண்ணும். அப்படி ஒரு லைட் சோர்ஸ் எமிட் பண்ணக்கூடிய லைட்ல இருந்து நான் ரெண்டு லைட் ரேயை சூஸ் பண்றேன். அதுவும் ரெண்டு parallel லைட் ரேஸ். சோ ஒன்னு பாருங்க, ஒரு லைட் ரே இப்ப தேவையில்லை இல்லையா? ரெண்டு லைட் ரே C இது ஒன்னு and C this is the another one. ஓகேவா? சோ வேணா இன்னும் கொஞ்சம் ஓகே இருக்கட்டும். So this is the another one. இந்த மீடியம் நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேன். அப்ப என்ன நமக்கு கொஞ்சம் நீட்டா புரியும் இல்லையா? வேணா இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பெரிய ஒரு டென்சர் மீடியமை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேப்பா. சரி. சோ இது ரேரர் மீடியம், இது டென்சர் மீடியம் சொல்லிருப்போம். இங்க வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n1, இதுக்குள்ள ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n2. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன், ஒரு லைட் வந்து எங்க வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும் அப்படின்னா ரேரர் மீடியம், அதாவது ஏர் ஆர் வேக்கம், டென்சிட்டி கம்மியா இருக்கிற இடம். சோ இது ரேரர் மீடியம். சோ அப்ப ஸ்பீட் ஆஃப் லைட் அதை நான் v1 ன்னு எடுத்துக்கிறேன். செகண்ட் மீடியம்ல வந்து பாத்தீங்கன்னா v2. ஏன்னா ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம் டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா லைட்டோட ஸ்பீட் வந்து என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும் இல்லையா? அதுவும் ஒரு டென்சர் மீடியமுக்குள்ள, டென்சிட்டி அதிகமா இருக்கக்கூடிய மீடியமுக்குள்ள என்டர் ஆகும்போது ஸ்பீட் குறையும். அப்ப டிராவலிங் டிஸ்டன்ஸும் குறையும். ஓகேவா? ஓகே நம்ம பார்ப்போம். சோ இது ரெண்டு லைட் ரே நான் எப்படி எடுத்துக்கிறேன்? one is L and another one is M. ரெண்டு லைட் ரே வந்துருச்சு. வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல விழுந்துருது ஒரு லைட் ரே. Lங்கிற ரே விழக்கூடிய பாயிண்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன்? A ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே? சோ அட் தி பாயிண்ட் A இல்லையா? சோ இந்த சர்ஃபேஸ் பேர் என்ன? ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். ஏன்னா ரிஃப்ராக்ஷன் நடக்க போகுது. சோ என்ன பண்றேன் அப்படின்னா let us draw a normal line here n. எதுக்காக நார்மல் லைன் வரைஞ்சேன்? to know the angle of incidence. அந்த ரே எவ்வளவு ஆங்கிள்ல விழுந்துச்சு அப்படினு தெரிஞ்சிக்கிறதுக்கு. சோ படிச்சிருப்பீங்க, angle between the incident ray and the normal line is called angle of incidence. படிச்சிருப்பீங்க. ஓகே. சோ அப்ப இந்த டிஸ்டன்ஸ் இங்க டிராவல் பண்ணுது இல்லையா? ஒரு லைட் சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய ரெண்டு லைட் பீம். அப்ப இதே டிஸ்டன்ஸ் தான் இங்க டிராவல் பண்ணும்போது நல்லா பாத்துக்கணும். இந்த லைட் ரே ஏங்கற பாயிண்ட்ல விழுற அதே நேரத்துல இந்த லைட் ரே எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கும் அப்படின்னா இந்த மெஷர் பண்ணா தெரியும். இதுல இருந்து இது. அப்ப இந்த பாயிண்ட் வரைக்கும் டிராவல் பண்ணிருக்கும். ஓகேவா? சோ அதுக்கு வேணா நம்ம ஒரு நேம் கொடுக்கலாம். B dash அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ let us draw a normal line here. ஒரு நார்மல் லைன் இல்லையா? சோ இந்த இதுக்கு என்ன பேர் அப்படின்னா வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இன்சிடென்ட் ரேல வரைஞ்சதுனால இதுக்கு பேரு இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்றோம். அலை முகப்பு. ஏன்னா ஒரு லைட் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸோட டிஸ்டர்பன்ஸ்னால அந்த வேவ்ஸ் கிரியேட் ஆகுது. ஏன்னா லைட் டிராவல் இன் த ஃபார்ம் ஆஃப் வேவ், டிஸ்டர்ப்டு வேவ்ஸ் இல்லையா? அப்ப இந்த வேவ் வந்து டிராவல் ஆகி வருது. அதே மாதிரி இங்கேயும் டிராவல் ஆகி வருது. இத கவர் பண்ணக்கூடிய இந்த ஃபார்வர்ட் என்வலப் தான் என்னது? வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? எஸ். அப்ப இவ்வளவு தூரம் இங்க வந்துச்சுன்னா இதே தூரம் இங்கேயும் வருது. ஓகே. சரி, அடுத்து என்ன ஆகுது? ஏங்கிற பாயிண்ட்ல மீட் பண்ண Lங்கிறது இந்த இடத்துல இருந்து அப்படியே பெண்ட் ஆகுது. ஏன் பெண்ட் ஆகுது? ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம் வரும்போது கண்டிப்பா அந்த ரே ரிஃப்ராக்ட் ஆகும். அதுவும் ரேரர் மீடியம் டு டென்சர் மீடியம் அப்படின்னா
after refraction the refracted ray. So இது L னா இது L dash னு எடுத்துக்கிறேன். refracted ray எதை நோக்கி வரும்? deviates towards the normal. normal நோக்கி வரும் இல்லையா? okay, so this is angle of refraction அப்படினு சொல்லி. ஏன்னா angle of refraction உங்களுக்கு தெரியும். வரையக்கூடிய நார்மல் லைனுக்கும் refracted rayக்கு இடையில angle தான் angle of refraction. சரி. சோ அப்ப அதே நேரம் இங்க இருந்ததே B டேஷ்ல இருந்து இப்போ இந்த சர்ஃபேஸ் இந்த இடத்துல வந்து சேர்ந்துருச்சு. அத நான் வந்து சாரி இது B ன்னு எடுத்துப்போம். இது B டேஷ் ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? அப்ப இது எடுத்துக்கக்கூடிய அதே நேரத்தை இந்த ரே எடுத்துக்கிட்டா இது எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணும்? இவ்வளவு தூரம் தான் டிராவல் பண்ணும். சோ இது வேணா அதுக்கு நோட்டேஷன் கொடுக்கலாம். இது ஏன்னா இதுக்கு என்ன கொடுத்துக்கலாம்? A டேஷ். ஏன் வந்து உடனே நீங்க நினைப்பீங்க என்ன சார் இது வந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுது அதே டைம்ல வந்து இவ்வளவு தூரம் தான் டிராவல் பண்ணணும்னா கண்டிப்பா அவ்வளவுதான் டிராவல் பண்ணும். என்ன ரீசன் அப்படின்னா ரேரர் மீடியம் பொறுத்த வரைக்கும் லைட்டோட ஸ்பீட் அதிகமா இருக்கும். அதிகமான தூரம் டிராவல் பண்ணும். ஆனா ஒரு மீடியம்ல இருந்து அதாவது ரேரர் மீடியம்ல இருந்து டென்சர் மீடியம் வரும்போது என்ன ஆகும்? பெனிட்ரேட் பண்ணும்போது அதோட டென்சிட்டி அதிகமா இருக்கிறதுனால ஸ்பீடு ரெடியூஸ் ஆகும். அப்ப டிராவல் டிஸ்டன்ஸ் குறையும். ஓகேவா? சோ லெட் அஸ் draw a normal line. see அப்ப இங்க என்ன ஆகும்? பட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரிஃப்ராக்ட் ஆகும். ஓகேவா? so let us draw a normal line here. so அது இங்க மேல வந்து இன்சிடென்ட் என்கறனால n மேல போட்டேன். so இங்க நம்ம வந்து ஆங்கிள் கீழ தான் எடுக்க போறோம். அதனால இங்க n நார்மல் இது n ஆல்ரெடி எடுத்தனால இது n dash. so this is what? angle of refraction. so இந்த ரெண்டு லைனை நான் ஜாயின் பண்றேன். ஏன்னா ஒரே டைம்ல டிஸ்டர்ப் ஆகி வரக்கூடிய ரேஸ் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் இல்லையா? சோ இத வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க? பொதுவா வந்து காம்பஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க? இத வந்து இப்படி ஆர்க் மாதிரி போடுவாங்க. சோ இந்த ஆர்க் தான் வேவ் ஃப்ரண்ட் எடுத்துப்பாங்க. ஓகே எனிவே சோ இந்த பாயிண்ட் தான் A dash. அப்ப நல்லா பாத்துக்கோங்க. இது எடுத்துக்கக்கூடிய டைமும் the same time, இது எடுத்துக்கக்கூடியவும் the same time. ஆனா டிராவலிங் டிஸ்டன்ஸ் வந்து வித்தியாசமா இருக்கும். ரீசன் இங்க ஸ்பீட் அதிகமான தூரம் டிராவல் பண்ணும். இங்க ஸ்பீட் கம்மியான தூரம் டிராவல் பண்ணும். so it should be perpendicular. இது கண்டிப்பா perpendicular இருக்கணும். ஏன்னா இது வந்து வேவ் propagation இல்லையா? இது வேவ் ஃப்ரண்ட் ன்னு சொல்லுவோம் இல்லையா? எப்பவுமே வந்து வேவ் ஃப்ரண்டோட propagationக்கு அதாவது அந்த வேவோட propagationக்கு வேவ் ஃப்ரண்ட் எப்பவுமே எப்படி இருக்கும்? perpendicular-ஆ இருக்கும்னு சொல்லிருக்கோம். அப்ப இது வேவோட propagation. அதுக்கு வேவ் ஃப்ரண்ட் எப்பவுமே perpendicular-ஆ இருக்கும். சோ அது நல்லா பாத்துக்கோங்க. ஓகே? சோ எல்லாமே அதே மாதிரி தான் வரும். ஓகே. சோ அப்ப இது m இது என்ன எடுத்துக்கலாம்? m dash அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி. சோ அப்ப இது I னா இது என்ன ஆங்கிள் இருக்கும்? the same I. ஏன் அப்படினா நல்லா பாத்துக்கங்க. இந்த லைனை பாருங்க. இது எவ்வளவு இருக்கு? 90. அப்ப இது எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இது 90 னா இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கும்? இந்த இடம் எவ்வளவு இருக்கும் அப்படினா 90 minus I. இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கும்? 90 minus I. ஓகே. சரி. சோ ஓகே. அப்ப இது 90 minus I. அப்ப இது எவ்வளவு இருக்கும்? இது மொத்தம் 90. 90 ல இருந்து இவ்வளவுத்தையும் மைனஸ் பண்ணனும். இது மொத்தம் 90. 90 ல இருந்து 90 minus 90 ல இருந்து இவ்வளவுத்தையும் மைனஸ் பண்ணனும். minus 90 minus I which is equal to 90 minus 90 minus to minus plus I. கேன்சல் ஆயிடுச்சுனா I. சோ அப்ப இந்த ஆங்கிள் I. சரியா? இது தேவையில்லை. அழிச்சுக்கிறேன். ஓகேப்பா. சோ அதே மாதிரி இது angle of refraction அப்படினு சொல்லிருப்போம். ஓகே? சோ இது incident wave front, இது refracted ray ல வரைஞ்சனால refracted wave front. சோ இவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து இதெல்லாம் பார்த்திருக்கோம். ஓகே எனிவே சோ நம்ம இனி வந்து டாபிக் போறோம். சோ அப்ப இந்த ரேயும் டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் வேற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கூடிய டைம் என்ன? சேம் டைம். we know the formula. speed is equal to or velocity is equal to displacement by time. இல்லையா? velocity equal to displacement by time. from this time is equal to displacement by velocity அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லையா? so அதே மாதிரி தான் நான் இங்கேயும் எடுத்துக்க போறேன். so from this here we can write t is equal to இங்க displacement எவ்வளவு displace ஆயிருக்கு? b dash. இல்லையா? displacement b dash by displacement by velocity. velocity in the first medium v1. okay? அப்புறம் இந்த இடத்துல displacement எவ்வளவு ஆயிருக்கு? a dash divided by velocity v2. இது ரெண்டுமே ஈக்குவல். இப்போ நான் இங்க எழுதிக்கிறேன். அப்ப இதுக்கு எடுத்துக்கூடிய டைம் இது வேணா 1 ன்னு எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கூடிய டைமும் the same time.
ஓகேவா ஆனா இதே டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றதுக்கு இது எவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சோ அதே டைம் தான் இருக்கும் அப்ப டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மென்ட் பை வெலாசிட்டி இங்க டிஸ்பிளேஸ்மென்ட் என்னது a dash by இங்க வெலாசிட்டி v2 நான் இங்க என்ன சொன்னேன் ரெண்டுமே எடுத்துக்கூடிய டைம் சேம் சொன்னேன் இல்லையா அதனால தான் இங்க t1 t2 ன்னு போடல சோ அப்ப as the time same okay so I mean as the time is same அப்படினு எழுதலாம் is same ரெண்டுமே அப்ப ஈக்குவல் தானே 1 and 2 is equal அப்ப என்ன வரும் ரெண்டுமே ஈக்குவல்னா t is equal to v dash by v1 is equal to a dash by v2 இப்படின்னு எழுதலாம் ஓகேவா சோ நல்லா புரிஞ்சுக்கணும் t is equal to b dash by v1 is equal to a dash by v2 from this a dash கீழ கொண்டு வந்துடலாம் v dash by a dash equal to v1 மேல போயிரும் v1 by v2 this is equation number 3 சோ எனக்கு equation number 1 ல எடுத்துறப்ப நான் இத அடிஷனலா வந்து புரிய வைக்கிறதுக்கு அப்படி பண்ணேன் சோ நம்ம இதான் ப்ரூவ் பண்ணனும் சோ இப்போ அத அடிச்சுக்கிறேன் சோ ஓகே நெக்ஸ்ட் சோ இதுல வந்து angle of incidence ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறேன் லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்து ரெண்டு லா சொல்லிருப்போம் இல்லையா ஒன்னு என்னது இன்சிடென்ட் ரே ரிஃப்ராக்டட் ரே and the normal line அது இதுக்கா இருக்கும் இதுக்கா இருக்கட்டும் எப்படி இருக்கும் எல்லாமே ஒரே பிளேன்ல மீட் பண்ணும் அதான் கோப்ளைனார்னு சொல்லுவாங்க பட் ஆனா ஐயும் ஆர் எப்படி இருக்காது ஈக்குவலா இருக்காது angle of incidence is not equal to angle of refraction ஈக்குவலா இருக்கும் அது லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இங்க ஈக்குவலா இருக்காது சோ அப்ப angle of incidence க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம் I is equal to இந்த I எப்படி எழுதலாம் n a l angle n a l எழுதலாமா is equal to இந்த I திருப்பி எப்படி எழுதலாம் இது டோட்டலா 90யா 90 ல இருந்து n a b மைனஸ் பண்ண இந்த I கிடைக்குமா இதெல்லாம் I ஒண்ணு தானே அப்ப 90 மைனஸ் நல்லா பாத்துக்கணும் 90 டிகிரி மைனஸ் இது மொத்தம் 90 மைனஸ் n a b angle n a b ஏன் ட்ரையாங்கிள் போடுறேன்னு தெரியும் தேர்ட் சைடு க்ளோஸ் ஆகல அதனால தான் ஆங்கிள் போட்டுருக்கேன் which is equal to திருப்பி இந்த I எப்படி எழுதலாம் b a b dash angle b a b dash சோ நீங்க மாத்தி கூட எழுதலாம் b dash b dash அப்படி கூட எழுதிக்கலாம் சோ அப்ப I வந்து இப்படி எழுதலாம் சரி அப்புறம் ரிஃப்ராக்ஷன் எப்படி எழுதலாம் சொல்லுங்க பாப்போம் ரிஃப்ராக்ஷன்னா கீழ இல்லையா r எப்படி எழுதலாம் n dash b dash m dash angle n dash b dash m dash which is equal to இதையும் நல்லா பாத்துக்கணும் இது மொத்தம் 90 ஓகேவா 90 ல இருந்து இந்த பார்ட்ட மைனஸ் பண்ண இந்த பார்ட் கிடைக்கும் அப்ப எப்படி எழுதலாம் 90 டிகிரி மைனஸ் தார் எப்படி எழுதலாம் இது மொத்தம் 90யா ஏன்னா இந்த லைன் இது 90 தான் இல்லையா அப்ப இது 90 னா 90 மைனஸ் இந்த பார்ட்ட மைனஸ் பண்ணனும் என்னது a dash b dash n dash angle a dash b dash n dash is equal to r தர்க்கு இப்படி எழுதலாம் இல்லையா என்னது a dash b dash a dash b dash a ஓகேவா சோ இது angle of incidence இது angle of refraction அது கொடுத்திருப்பாங்க ஓகேவா எஸ் சோ அப்ப இந்த ரெண்டுமே இருக்கு இல்லையா இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி வந்திருக்கு இல்லையா சோ அப்ப அந்த ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் இல்லையா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா two sides அந்த 3 sidesல ஏதாவது two sides in between the angle 90 இருந்துச்சுன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்னது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் BAB dash அப்படி எடுத்துக்கலாமா BAB dash இங்க என்ன இருக்கு I சோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படினாலே ரெண்டு sides in between the angle 90 degree first preference goes to what sin ஏனா sin 90 வேல்யூ 1 ன்னு சொல்லுவாங்க சோ அதனால இங்க sin I equal to opposite side by adjacent side opposite என்னது BB dash BB dash by opposite side by hypotenuse இல்லையா sin opposite side இது hypotenuse ஏனா இந்த ரெண்டுல எது lengthiest அது hypotenuse அப்ப என்னது AB dash ஓகேவா சரி இது sin I வேணா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் இருக்கட்டும் அடுத்து in triangle இல்லையா இதுதான ஈக்குவேஷன் நம்பர் வச்சுக்கலாமா இது ஈக்குவேஷன் நம்பர் இது 4 னு வச்சுக்கலாம் சோ இது ஈக்குவேஷன் நம்பர் 5 னு வச்சுக்கலாம் ஈக்குவேஷன் நம்பர்ஸ் எவ்வளவு வேணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உங்க விருப்பம் this is 6
So in the triangle, next triangle எடுக்கிறேன். என்னது? A dash B dash A. A dash B dash A. So right angle triangle. So from this sin R is equal to R இங்க இருக்கு. Opposite side. Opposite என்னது? A dash by opposite side by hypotenuse. இதான் முதல்ல எடுத்தோம் hypotenuse இல்லையா? என்னது? A B dash. So A B dash. So equation number 7. நான் என்ன பண்ண போறேன்? டிவைட் பண்ண போறேன். Equation 6 divided by equation 7. என்ன வரும்? Sin I by sin R equal to என்ன இருக்கு? B dash by AB dash divided by இங்க என்ன இருக்கு? A dash by AB dash. இப்போ என்னாச்சு? இந்த AB dash cancel ஆயிரும். அப்ப இதெல்லாம் எப்படி எழுதலாம்? Sin I by sin R is equal to B dash by A dash. ஓகேவா? இங்க எழுதிங்க பாருங்க. B dash by A dash. அப்ப எதுல இருந்து எழுதணும்? From equation number 3. எப்படி எழுதலாம்? Sin I by sin R is equal to B dash by A dash. என்ன எழுதலாம்? V1 by V2. எழுதலாமா? சரி. சோ இத என்ன பண்ண போறேன் அப்படினா நல்லா பாத்துக்கணும். மேலையும் கீழையும் c ஆல மல்டிப்ளை பண்ணனும். ஒரு நம்பர் ஆர் ஒரு லெட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது கரெக்ட்டா பண்ணனும், ஃபாலோ பண்ணனும். மேல என்ன நம்பரால மல்டிப்ளை பண்றீங்களோ அதே நம்பரால கீழ பண்ணிக்கணும். சோ அதே மாதிரி தான் நான் எழுத போறேன். sin I by sin R is equal to V1 by V2 into எதால மல்டிப்ளை பண்ணி எதால டிவைட் பண்ண போறேன்? c ஆல மல்டிப்ளை பண்ணி c ஆல டிவைட் பண்ண போறேன். பண்ணிக்கலாம் இல்லையா? So okay, see the next step in ease தான். Sin I by sin R is equal to இத நான் தனியா எடுத்துக்க போறேன். எப்படி எடுத்துக்கலாம்? V1 by C ஒரு பார்ட். V1 by C இல்லையா? இப்படி எழுதிப்போமா? V1 by C into C by V2 into C by V2. ஓகேவா? சோ இத நான் இப்படி கூட எழுதலாம். எப்படினா sin I by sin R is equal to இதா இருக்கு இல்லையா? C by V2 அது அப்படியே இருக்கட்டும். இத தலைகளா கூட எழுதிக்கலாம் இல்லையா? எப்படி? எக்ஸாம்பிள் ஓகே பாப்போமா? C by V2 divided by இது எப்படி எழுதலாம்? C by V1 இப்படி எழுதிக்கலாம்ல? கரெக்ட்டா? V1 C by C C by V1 ஏன்னா திருப்பி எழுதும்போது அப்படிதான் வரும் இல்லையா? அப்ப C by V2 divided by C by V1 கரெக்ட்டா? சரி நமக்கு தெரியும் refractive indexக்கு என்ன ஃபார்முலா? C by V speed of light in air by speed of light in medium அப்படினு சொல்லுவோம். இங்க V1 போட்டா இங்க N1 ஓகேவா? எஸ். அப்ப அதே மாதிரி இருக்கு பாருங்க. sin I by sin R is equal to அப்ப இங்க 2 போட்டா இங்கேயும் 2 ஓகேவா? அப்ப இங்க 2ல இருந்துச்சுனா என்னது? n2 by இந்த இடத்துல 1 போட்டா இங்க 1. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன் refractive indexக்கு. speed of light in air or rarer medium by speed of light in denser medium. சோ இதே பேசிஸ் தான். அப்ப n2 by c by v1 ன்னா என்னது? n1. சோ இதுதான் laws of refraction, Snell's law கான equation. சோ இத நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். எதை யூஸ் பண்ணி? Huygens பிரின்சிபிளோட அந்த வேவ் ஃப்ரண்டோட ஹெல்ப்போட. ஓகேவா? சோ அது முக்கியமான டாபிக். சோ இதுல இருந்து இன்னொரு விஷயத்தை கூட சொல்லலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் நம்ம எத்தனை போட்டுக்கலாம்? 8 போட்டுக்கலாமா? ஓகே. then we know that என்ன அப்படினா நல்லா பாத்துக்கணும். இங்க ரேரர் மீடியம்ல லைட்டோட ஸ்பீட் அதிகம் இல்லையா? அப்ப v1 அத முன்னாடியே சொல்லிரலாம் இல்லையா? v1 is greater than v2 அதிகம். அப்ப traveling distance பாருங்க. இங்க lambda 1 ன்னு எடுத்துக்கலாம். இது எவ்வளவு நேரத்தை எடுத்துக்குது அதே நேரம் இது எடுத்துக்குது. ஆனா ஒரு மீடியம்ல இருந்து ரேரர்ல இருந்து டென்சர் போகும்போது ஸ்பீடு குறையிறதுனால traveling distance குறையுது. travel in the form of wave ன்னு சொன்னேன். அதான் wave length. distance னா wave length. அப்ப wave length குறையுது. இங்க wave length அதிகமா இருக்கு. அப்ப எங்க அதிகமா இருக்கு? lambda 1 is greater than lambda 2. ஓகேவா? சோ இப்படி எழுதிக்கலாம் இல்லையா? சரியா? சோ அப்ப நல்லா பாத்துக்கணும். இங்க ஃபார்முலா எழுதி இருப்பேன். sin I by sin R is equal to v1 by v2. அப்ப நல்லா பாத்துக்கணும். v1 is directly proportional to lambda 1. அதாவது ஸ்பீட் கூடிச்சுனா வேவ் லென்த்தும் கூடும்.
ஸ்பீடு குறைஞ்சிச்சுன்னா வேவ் லென்த்தும் குறையும். அதான் ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? அப்ப என்ன போட்டுக்கலாம்? v1 க்கு பதிலா lambda 1 போட்டுக்கலாம். இந்த இருக்கு இல்லையா? இங்க எழுதி இருக்கேன். கரெக்ட்டா? இங்க எழுதி இருப்போம். லாஸ்ட் டைம் எழுதி இருப்போம். இதா இருக்கு இல்லையா? அப்ப we know that v1 is greater than v2. ஃபர்ஸ்ட் மீடியம் விட செகண்ட் மீடியம் அதிகம். அப்படின்னா வேவ் லென்த் இல்லையா? லென்த் ஆஃப் வேவ் அதுவும் ஃபர்ஸ்ட் மீடியம் தான் அதிகமா இருக்கும். அப்ப இதுல இருந்து ஜெனரல் எப்படி எழுதலாம்? v is directly proportional to lambda. இதான் மெயின் பாயிண்ட். ஓகேவா? அப்ப இதுல இருந்து நான் ஆரம்பிச்சுக்கலாம் இல்லையா? so therefore sin I by sin r is equal to இங்க 1 போட்டா lambda 1. அப்ப என்ன வரும்? lambda 1. v1 க்கு என்ன வரும்? lambda 1 by இங்க 2 போட்டா இங்க என்ன வரும்? 2 வரும். அதான் lambda 2. ஓகேவா? so lambda 2. so இப்படியும் எழுதலாம். இல்ல r sin I by sin r. sin I by sin r என்ன? v1 by v2 is equal to lambda 1 by lambda 2. so that's all. so this is equation number 9. actually வந்து நம்ம இது வரைக்கும் போதும். பட் நம்ம டெக்ஸ்ட் புக்ல எவ்வளவு பார்ட்ஸ் கொடுத்ததனால கண்டிப்பா இதை நீங்க என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். இது முக்கியமான ஒரு 5 மார்க் क्वेश्चन. நல்லா தெளிவா பிராக்டீஸ் பண்ணுங்க. ஓகேவா?